வெல்கம் டு ராஜாங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, துண்டு கருவாடு. அதுக்கு நம்ம துண்டு கருவாடுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி நல்லா காய வச்சு அதில் ஊற்றி கொஞ்சமாக நல்லா கழுவிடுங்க. நம்ம தேவையான அளவுக்கு அந்த மண் போகிற வரைக்கும் நல்லா கழுவுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வணங்கட்டும். அதுக்கு நடுவில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வணக்கிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கின பின்னாடி ஒரு 4 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கருவாட்டை நல்லா 4-5 டைம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வணங்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பின்னாடி கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றி ஆட் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கருவேப்பிலை, புளித்தண்ணி இது எல்லாம் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பின்னாடி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம கருவாடை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஒரு தொக்கு பதத்துக்கு வந்த பின்னாடி எடுத்துருங்க. நம்ம சூப்பரான சுவையான கருவாடு தொக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அதே போல் இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள்.